போடு செம்ம கொஷின் அது. எப்பயுமே நமக்கு நம்மளோட எக்யூப்மெண்ட் நல்லா இருந்தாதான் மைண்ட் நல்லா வேலை செய்யும். ஒரு பேட் நம்மளோட கம்ஃபர்டபுள் வெயிட், நம்மளோட பேட் நம்ம கம்ஃபர்ட்னஸ்க்கு இருக்கணும். இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் இல்லையா? அது நமக்கு சரியானபடி இல்லைன்னா நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா இந்த பேட் பார்த்தேன்னா இப்போ ரைட் ஹேண்டர் இல்லையா, இப்போ எக்ஸ்ட்ரா இந்த விங்கு கிடைக்கிறது இல்லையா, நான் இப்படி ஆடும்போது பார்த்தா பால் ஃபேஸ் பண்ணக்கூடியதுக்கு எக்ஸ்ட்ரா விங் கிடைச்சதுனால இது ரைட் ஹேண்டர்ஸ் பேட். ஸோ இப்போ பார்த்தேன்னா இந்த கால் உள்ளதானே இருக்கு, என்னோட ரைட் லெக் பேக் ஃபுட்னு சொல்லுவோம், அது உள்பக்கம் தான் இருக்கு இல்லையா, அதுக்கு இங்க ப்ரொடெக்ஷன், இதுக்கு இங்க ப்ரொடெக்ஷன், இப்படி பாலை ஃபேஸ் பண்றதுனால. தெரியுதா உங்களுக்கு? கேன் யூ see this? ஸோ இது அப்சல்யூட்லி ரைட் ஹேண்டர்ஸ் பேட். இது பார்த்தா ரெண்டு இடத்துலயுமே இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கையிலுமே ஆடுவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க பேட்டிங் ஆடுவாங்க, அவங்களுக்கு பேர் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னு பேட். ஸோ இந்த பேட் ரைட் ஹேண்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட் பார்த்தா கேன்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா ஒரு மூங்கில் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. கரெக்டா? கேன் யூ see this? இந்த இதுல பார்த்தேன்னா இது வெறும் ஃபோம் தான், அந்த மூங்கில் இல்லை. ஸோ இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டரா இருக்கும், ஓடும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால சீக்கிரம் டயர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இது பேட் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது. இது எப்படின்னா இந்த நீரோல் ஹைட் எப்படின்னா நீரோலுக்கு நேரம் இது இருக்கணும், இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் பேடு, நீரோல்ல இது கரெக்டா உட்காரணும். ஏன்னா நீங்க டால் ஆகும் போது பேடை மாத்தணும். எப்படி நீங்க உங்க ஸ்டான்ஸ் வித்த மாத்துவீங்களோ, ஷோல்டர் வித் அப்பார்ட் தானே, டாலர் ஆக கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆகணும்ல. கரெக்டா? ஸோ அதே போலதான். சூப்பர் கேள்வி, சான்ஸே இல்லை.